என்னங்க ஒரு சப்ஸ்கிரைபர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. சரி. ஓகேவா? வஞ்ச புகழ்ச்சினா என்ன? வஞ்ச புகழ்ச்சி ஓகேவா? அதாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? பந்தல் போடுறது, முலாம் பூசுறது, தோரணம் கட்டுறது, இதெல்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? அதே மாதிரி ஒருத்தருடைய இயல்பு, மனநிலை, அவங்க நடந்துக்கிற விதம், இந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது ஆரா, பர்சோனா, பர்சனாலிட்டி, பிஹேவியர், ஆட்டிடியூட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம், இல்ல அதை வச்சு பயன்படுத்துவோம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், அதாவது இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம், சரி, என்ன வித்தியாசம், சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரி, நான் ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டே வரேன். எனக்கு அதெல்லாம் சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. சரி, ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், I felt a positive aura radiating from that old man. aura அப்படினா ஒரு நல்ல வைப். சோ அந்த வயசானவர்கிட்ட இருந்து நான் ஒரு பாசிட்டிவ் ஆராவை வந்து ஃபீல் பண்றேன், அது ரேடியேட் ஆகுது. which means அவர் அந்த இடத்துல இருக்கிறதுனாலயே அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இதுதான் இந்த சென்டென்ஸ் வந்து உணர்த்துது. வெரி குட், வெரி குட். அதாவது இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இடமே வந்து கலகலன்னு ஆயிடும். அதாவது அங்க இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சோர்ந்து இருந்தாலும் அந்த பர்சன் வந்து அங்க வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. எனர்ஜி லெவல் வந்து பாசிட்டிவா வந்து கிரியேட் ஆயிடும். வெரி குட், வெரி குட். அதுதான். சரியா? அடுத்தது, during class hours the teacher's persona is extremely strict, but after class hours she is very friendly. ஓகே, பர்சோனா அப்படின்னா நம்மளுடைய இயல்பை வந்து வெளியில அடுத்தவங்களுக்காக எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம், எப்படி மாத்திக்கிறோம் அப்படின்றது. சில பேர் உள்ளுக்குள்ள வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, அதாவது யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டாங்க, உம்முன்னு இருப்பாங்க. ஆனா வெளியில வந்த உடனே கலகலன்னு பேசுவாங்க. which means வெளியில அவங்க காமிக்கிறது அவங்களுடைய உண்மையான இயல்பு கிடையாது, அவங்களோட உண்மையான பர்சனாலிட்டி கிடையாது. இதுதான் வந்து பர்சோனா. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டீச்சர் கிளாஸ் ஹவர்ஸ்ல மட்டும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அதுதான் அவங்களுடைய பர்சோனா. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. ஆனா வெளியில கிளாஸ் ஹவர்ஸை விட்டு தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா, கிளாஸ்ல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. வெரி குட், வெரி குட். அடுத்தது, his friendly personality makes everyone like him. ஓகே, பர்சனாலிட்டி அப்படின்றது ஒருத்தருடைய உண்மையான இயல்பு. ஸோ இவங்க வந்து இந்த பர்சன் வந்து ஃப்ரெண்ட்லி பர்சனாலிட்டியா இருக்கிறதுனால அவரோட உண்மையான இயல்பே வந்து நட்புணர்வு அப்படின்றதால எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். வெரி குட், வெரி குட். அடுத்தது, she has a positive attitude even when things go wrong. ஆட்டிடியூட் அப்படின்னா ஒருத்தவங்களோட மனப்பான்மை, இல்ல ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற கண்ணோட்டம். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனநிலை வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கு, ஈவன் ஒரு விஷயம் வந்து தப்பா போகும்போது கூட. சோ which means எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தை எல்லாத்தையும் பாக்குறாங்க அப்படின்ற மீனிங் தான் இந்த சென்டென்ஸ்க்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது, the teacher praised the students good behavior in class. பிஹேவியர் அப்படின்னும் போது ஒருத்தவங்களுடைய நடத்தை, அதாவது அவங்க எப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து பிஹேவியர். ஸோ இந்த இடத்துல வந்து டீச்சர் வந்து அந்த பர்டிகுலர் மாணவருடைய பிஹேவியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் பண்றாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ இவ்வளவு தூரம் நான் கேட்டதெல்லாம் இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி உங்ககிட்ட கேட்டேன். இப்போ அடுத்தது நான் கேட்க போறதெல்லாம் தமிழ்ல சொல்லிடுவேன், அதுக்கு நீங்க எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும். சொல்றேன், ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன், எல்லா டிஷ்ஷஸ்லயும் ஒன்னு எடுத்து என் பிளேட்ல வையுங்க. ஓகே, டேக் a piece from each dish and put it on my plate. இல்ல அப்படின்னா தெம்னு கூட சொல்லலாம். டேக் a piece from each dish and put them on my plate. இட் அப்படின்னும் போது அதனுடைய ஃபோக்கஸ் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும், தெம் அப்படின்னு சொல்லும்போது கலெக்டிவா. ஓகே, இப்போ பீஸா வரும்போது சொல்லிட்டீங்க. இப்போ வந்து பொதுவா இப்போ சாதம் அப்படின்னு வரும்போது அதை வந்து பீஸ்ல நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இப்போ அன்கவுண்டபிள். இப்போ உதாரணத்துக்கு வந்து சக்கரை பொங்கல் கொஞ்சம் இருக்கு, கேசரி கொஞ்சம் இருக்கு, ஐஸ்கிரீம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து டேக் a piece அப்படின்றதுக்கு பதிலா டேக் a portion அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட், வெரி குட். So take a portion from each dish and put it on my plate, இல்ல put them on my plate. வெரி குட், கரெக்ட், கரெக்ட். அடுத்தது, முலாம் பூசுதல். முலாம் பூசுதலுக்கு
ரெண்டு டேர்ம் சொல்லலாம். என்னென்ன? ஒன்னு வந்து பிளேட்டிங் அப்படின்ற வேர்டை வச்சு சொல்லலாம். சரி. அதாவது பிளேட் அப்படின்ற வார்த்தையை, PLATE அப்படின்ற வார்த்தையை ஒரு வினைச்சொல்லா பயன்படுத்துறது. சரி. கேல்வனைசிங் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். சரி. என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேல்வனைசிங் அப்படின்றது துத்தநாகத்தை வச்சு முலாம் பூசுறது, அதாவது ஜிங்க். ஆனா பிளேட்டிங் அப்படின்றது மற்ற மெட்டல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு this silver watch is plated with 22 karat gold. இது வந்து வாட்ச் வந்து சில்வர், ஆனா வந்து பூசப்பட்ட அந்த மெட்டல் வந்து உலோகம் வந்து தங்கம், 22 கேரட் கோல்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பிளேட் யூஸ் பண்றோம். இப்போ நான் சொல்றேன் திஸ் ஸ்டீல் பைப் நீட்ஸ் galvanizing அப்படின்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்டீல் அப்படின்னு வர்றதுனால அதுக்கு மேல நம்ம ஜிங்க் கோட்டிங் கொடுக்கறதுனால galvanizing அப்படின்ற டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். வெரி குட். இப்போ இந்த இடத்துல galvanizing அப்படின்ற வேர்டை நான் வந்து இப்போ சில்வர் வாட்சுக்கு பிளேட்டிங் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா galvanizing அப்படின்றது it is exclusively for zinc coating, not for other metals. not for other metals. வெரி குட், வெரி குட். அடுத்தது, வாசல்ல தோரணம் கட்டுவோம் தெரியுமா? பூ தோரணம் கட்டுவோம், மாவிலை தோரணம் கட்டுவோம். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? இதுக்கு வந்து festoon, FESTOON. இந்த festoon அப்படின்றதே நம்ம வந்து verb-ஆ யூஸ் பண்ணிக்கலாம். The entrance needs to be festooned with mango leaves. இல்ல festoon the entrance with mango leaves. எப்படி வேணாலும் சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்தது, பந்தல் போடுங்க. பந்தல் போடுறதுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. அதாவது பந்தலுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. அதாவது ஃபேப்ரிக் கேனபி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா டெக்கரேட்டிவ் டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம வந்து ஷாமியானா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதனுடைய இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தான் வந்து டெக்கரேட்டிவ் டென்ட்டும் ஃபேப்ரிக் கேனபி அப்படின்றதும். இதை போடுறது அப்படின்றதுக்கு வந்து அதுக்குரிய வேர்ப்ஸ், ஒன்னு செட்டப்னு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இரெக்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இரெக்ட் fabric canopy இல்ல erect a decorative tent, இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது, கடைசியா நம்ம பார்க்க போறது, தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சின்னு ஒன்னு படிச்சிருப்போம். ஆமா. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? அதுக்கு இங்கிலீஷ்ல sarcasm. அதை தொடர்பு படுத்தி இன்னும் ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு irony, இன்னொன்னு satire. ஓகே. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, ஐரணி அப்படின்றது ரொம்ப பொதுப்படையான ஒண்ணு. சரி. இப்போ ஒரு முரண், அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், the teacher failed the exam அப்படின்ட்டு. அவங்க டீச்சரா இருக்காங்க, ஆனா அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்களே ஃபெயில் ஆயிட்டாங்க. இது ஒரு முரண். சரியா? இப்போ சர்க்காசம் அப்படின்றது நக்கல் பண்றது, அதாவது அடுத்தவங்களோட மனசை வந்து ரொம்பவே காயப்படுத்தும். இப்போ ஒருத்தவங்க ஆபீஸ்க்கு வந்து லேட்டா வந்துகிட்டே இருக்காங்க, அப்போ மேனேஜர் வந்து அவங்கள பார்த்து கிண்டல் பண்றாரு, ஓ வாவ் you're so good at being late every day அப்படின்னு சொல்லிட்டு, which means அதாவது நீங்க லேட்டா வர்றதுல you're so good. ஆமா, you're so good அப்படின்னு நக்கல் பண்றாரு. அது வந்து அவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு சுருக்குன்னு இருக்கும். சரியா? சட்டாயர் அப்படின்றது என்னன்னா, அது ஜெனரலாவே ஒரு பொதுப்படையான விஷயத்துக்கு. இப்போ சமூகத்துல வந்து ஒரு அவலம் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு விஷயம் கெட்டதா இருக்கு, அத ஒரு படைப்பின் மூலியமா மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது. இலக்கியம் மூலமா? இலக்கியம் அப்படின்றது அந்த காலத்துல. ஆனா இப்ப வந்து இலக்கியம் மட்டுமே இல்லையே, ஒரு திரைப்படமா இருக்கலாம், இல்ல ஒரு நாடகமா இருக்கலாம், இல்ல இப்பெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டா ரீல் மூலியமா, இல்லன்னா ஏதோ ஒரு விதமான, இப்போ நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா பரிதாபங்கள்ல, கோபி சுதாகர் அவர்கள், அவங்க பண்றதுமே கிட்டத்தட்ட வந்து அது ஒரு சட்டாரிக்கல் டிராமா தான் அது. ஓகேவா? 2016ல வந்து ஜோக்கர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டாயர். கரெக்ட், கரெக்ட். ஓகேவா? சோ இதுதான். இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம லைஃப் ரிலேட்டடா. ஓகே. The dish that I bought from that restaurant has more chilies than the whole vegetable market. அதாவது ஒட்டுமொத்த வெஜிடபிள் மார்க்கெட்ல ஒரு பக்கம், அதுல அங்க வந்து எவ்வளவு வந்து பச்சை மிளகா இருக்கோ அதை விட ஜாஸ்தியா நான் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்த டிஷ்ல வந்து இருக்கு. வெரி குட். which means இது வந்து which means என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டிஷ்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை, அவ்வளவு பச்சை மிளகாயை வந்து போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பப்ளிக் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை வந்து நான் அங்க முன்னிறுத்துறேன். இதுதான் வந்து சட்டாயர்.
வெரி குட் எக்ஸாம்பிள், வெரி குட் எக்ஸாம்பிள். நல்ல டிஸ்கஷன் உண்மையாவே. அந்த சப்ஸ்கிரைபர் மட்டும் இதெல்லாம் வந்து கேட்டல அப்படின்னாக்கா இவ்ளோ விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்க முடியாது. வெரி குட், வெரி குட். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.